பாடகி வந்து விட்டார், பாட்டு தயாராகவில்லை. கண்ணதாசன் வருவார், வந்தால் 20 நிமிடங்களில் எழுதி கொடுத்து விடுவார், பாட்டு பதிவாகிவிடும் என்ற நம்பிக்கையில் எல்லோரும் நெருப்பின் மேல் நீராடிக் கொண்டு நிற்கிறோம். தாமதம்தான் நான் கடைபிடிக்கிற ரிலிஜன் என்று அவர் மேடையில் பேசுவார். வருவாரா மாட்டாரா தெரியவில்லை. எங்க ராஜால எங்க அவனுக்கு காணா, இந்த கூப்பிடுறது. உடனே கவிஞர் வந்துட்டார், அவர் கூட போயிட்டார். அவரை பார்த்து எழுதி வச்சிருந்த தாளை என்ன பண்றது, இந்த கார்பெட்டுக்கு கீழே புதைச்ச. இந்த ஊதுவத்தியை அணைச்சிருங்கப்பா அப்படிங்கிறாரு. என்னண்ணே பாரதி ராஜா கேட்கிறாரு, ஊதுவத்தின்னு அலர்ஜியானே? பொம்பளையும் பூந்தவரை எல்லாம் அலர்ஜியா போச்சப்பா. நான் எழுதிய பாட்டு இன்னும் கார்பெட்டுக்குள்ளே இருக்கிறது, கண்ணதாசன் பாட்டு காற்றில் இருக்கிறது. டிக் 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 என்று ஒரு படம், பாரதி ராஜா இயக்கத்தில் அந்த படம், இளையராஜா இசையில் அந்த படம். முதல் பாடல் பதிவு அன்று நடக்கப் போகிறது. பாடலை பாடுவதற்கு ஒரு புது பெண்மணி வந்திருக்கிறார். சக்கச் சிவப்பாக தலையை மழித்து கொண்டு எல்லோரும் ஓடி ஓடி சென்று அந்த பெண்ணை பார்க்கிறார்கள். என்னையும் நீங்கள் பார்க்கவில்லையா என்கிறார்கள். அப்புறம் பார்த்துக் கொள்கிறேன் என்று உள்ளே இருக்கிறேன். அந்த பெண்ணின் பெயர் லதா. அந்த பெண்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வருங்கால மனைவி. அவர் பாட்டு பாட வந்திருக்கிறார். எல்லோரும் ஓடி ஓடி போய் பார்க்கிறார்கள். நான் இளையராஜாவோடு கம்போசிங் அறையில் இருக்கிறேன். கவிஞர் கண்ணதாசனுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். பாடகி வந்து விட்டார், பாட்டு தயாராகவில்லை. கண்ணதாசன் வருவார், வந்தால் 20 நிமிடங்களில் எழுதி கொடுத்து விடுவார், பாட்டு பதிவாகிவிடும் என்ற நம்பிக்கையில் எல்லோரும் நெருப்பின் மேல் நீராடிக் கொண்டு நிற்கிறோம். அப்ப பாட்டு ஒரு பிஜிஎம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சரி, நான் உள்ள போய் பின்னணி இசை சேர்க்க போகிறேன் என்று போய்விட்டார் இளையராஜா. கண்ணதாசன் வரவில்லை. நான் அந்த அறையில் இருக்கிறேன். அந்த அறை இப்படி ஒரு விரிப்பு விரிக்கப்பட்ட தரை. அதில் நான் தரையில் உட்கார்ந்திருக்கிறேன். வரவில்லை, வரமாட்டாரா? கண்ணதாசனுக்கு பிடித்த ஒரு கவிதை உண்டு. புத்தனின் மதமும் இயேசுவின் மதமும் பூமியில் உள்ளது போல் எனக்கென ஓர் மதம் என்னில் உள்ளது. என் மதம் எதற்கும் சம்மதம் தருவது, சம்மதம் தந்தபின் தாமதம் ஆவது. இதுதான் என்னுடைய ரிலிஜன். தாமதம் தான் நான் கடைபிடிக்கிற ரிலிஜன் என்று அவர் மேடையில் பேசுவார். வருவாரா மாட்டாரா தெரியவில்லை. பாட்டு பாடுகிற பெண்மணி, ஒரு நட்சத்திர பெண்மணி வந்து விட்டார். பாட்டு எல்லாம் வாசிக்க தயாராகிவிட்டார்கள். பாரதி ராஜா உள்ளே அவசரமாக ஓடி வருகிறார். கவிஞரே, எனக்கு நம்பிக்கை இல்லை, கவிஞர் வருவாரா இல்லையா தெரியல, அதனால நீங்க எழுத ஆரம்பிச்சிருக்க. ஐயோ நல்லா இருக்காதுங்க, அவர் வந்தாலும் லேட்டா வந்தாலும் அவர் தான். இல்லைங்க, இன்னைக்கு இது பாட்டு ரெக்கார்ட் ஆகலைன்னா ஃபைனான்சியர் வந்து பணம் தர மாட்டான். இன்னைக்கு பாட்டு எழுதிடணும் அவசியம். கவிஞர் வந்தா பார்த்து நீ எழுதுங்க, நீ எழுதுங்க. மெட்டு இளையராஜா அங்கெல்லாம் இருக்காரு, உதவியாளர் அனுப்ப சொல்றேன். இளையராஜாவின் உதவியாளர் பேர் சுந்தர்ராஜன் என்பவர். வி குமார் கிட்ட உதவியாளராக இருந்து இவரிடம் வந்து பணியாற்ற வந்தவர். அவர் வந்து எனக்கு சொல்லுகிறார், எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. நான் பேடு பேப்பரு எழுதி வச்சுக்கிட்டு சொல்லுங்க சுந்தரராஜன் எழுதுறேன். பாரதி ராஜாவின் வற்புறுத்தலுக்காக சொல்லுங்க. தன்னன்னா தன்னன்னா திருப்பி பாடுங்க. தன்னன்னா நீங்க பாடிட்டே இருங்க.
தன்னன்னா தன்னன்னா தன்னன்ன தன்னன்ன தன்னன்னா தானேனா தானா. ஒரு கிளப் டான்ஸ் பாட்டு அது. எப்படி வேணும் ஒரு அழகா ஒரு புத்தத்தை எதிர்பார்த்து பாடுகிற பாட்டு. சின்ன சின்ன மேகம் என்னை தொட்டு போகும், முத்துமழை தூறல் ஒன்று முத்தமிட்டு போகின்றதே, நோகின்றதே அன்பே. சின்ன சின்ன மேகம் என்னை தொட்டு போகும். கதவு திறக்குது, கண்ணதாசன் வந்துட்டாரு. நான் தரையில் அமர்ந்தவன் எழுந்துட்டேன். ஐயா வணக்கம். நீங்க இங்க தான் இருக்கீங்களா? சரி. எங்க ராஜால எங்க? அவனுக்கு காணோம். இந்த கூப்பிடுறது. உடனே கவிஞர் வந்துட்டாருன்னு அவரை கூட போயிட்டார். அவரை பார்த்து எழுதி வச்சிருந்த தாளை என்ன பண்றது, இந்த கார்பெட்டுக்கு கீழே புதைச்சேன். இந்த கார்பெட்டுக்கு கீழே ஒரு பெரிய கவிஞனின் மனசு, நம்முடைய குருநாதன் மனசு புண்பு ஆல்டர்னேட்டிவ் வச்சுட்டு தான் என்ன கூப்பிடுறீங்களா? கேட்டுறக்கூடாது. அவர் ஸ்டெப்னி இல்லாம பாட்டு எழுத கூட மாட்டீங்களாப்பா? கேட்டாருன்னா என்ன பண்றது? அந்த கார்பெட்டுக்குள்ள திரிச்சிட்டேன். அவர் தரையில் உட்கார முடியாது அவரால். வெளியிருந்து ஒரு நாற்காலி எடுத்துட்டு வந்து போட்டோம். நாற்காலியில் உட்கார்ந்துக்கிட்டாரு. ஊதுவத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது ரூம்ல. அந்த ஊதுவத்தியை அணைச்சிருங்கப்பா அப்படிங்கிறாரு. என்னண்ணே பாரதி ராஜா கேட்கிறாரு, ஊதுவத்தின்னு அலர்ஜியானே? பொம்பளையும் பூவும் தவிர எல்லாம் அலர்ஜியா போச்சப்பா. சரி சரி பாட்டு பாட்டு சொல்லியா? தன்னன்னா தன்னன்னா பாடியா, இந்த 2 புறம் பாடியா. இப்பதான் அப்படி பாடு. 5 நிமிஷம் பாடினாங்க. எழுதிக்கையா. நேற்று இந்த நேரம் ஆற்றங்கரை ஓரம் உன்னை தொட்டு என்னை தொட்டு தென்றல் செய்த ஜாலங்கள் கோலங்கள். அப்புறம் ஆஹா ஆஹா போட்டுக்க. ஆஹா உடனே கொண்டு போய் கொடுத்து லதா ரஜினிகாந்த் பாடி, நான் எழுதிய பாட்டு இன்னும் கார்பெட்டுக்குள்ளே இருக்கிறது, கண்ணதாசன் பாட்டு காற்றில் இருக்கிறது. அந்த மகாகவிஞனை போற்றுங்கள், புகழுங்கள், அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்கள். கண்ணதாசன் புகழ் உள்ளவரை தமிழின் புகழ் காற்றில் இருக்கும்.